டிடி, நீ என்ன லூசா? எதுக்கு பாட்டிக்கிட்ட அப்படி பேசுன? ஏண்டி, இங்க நாங்க அத்தனை பேரும் உன்னை அர்ஜுனோட சேர்த்து வைக்க அவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கோம். அது புரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு வர. அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தானடி விரும்பின. இப்ப என்னத்துக்கு அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு வர? ஏய், அவளை ஏன் ஜோதி டார்ச்சர் பண்ற? பவிக்கும் அர்ஜுனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. அதனால அவ திடீர்னு மனசு மாறிட்டாலோ என்னமோ. அவளுக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நீ எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க தம்பி. அது எப்படி இத்தனை நாளா அர்ஜுனை தான் கட்டிப்பேன்னு சொன்னவ இப்ப எப்படி மனசு மாற முடியும்? டிடி, என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசுன? அர்ஜுன்னா உனக்கும் உயிர் தானே. அப்புறம் ஏமா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கட்டும்னு சொன்ன? அந்த பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே அவனை உனக்கு கட்டி வைக்க நினைச்சோம். டிடி, பவித்ரா ஜெயிலுக்கு போனதே உனக்கு இப்ப கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனா இப்ப பேசிட்டு வந்திருக்கிறத பார்த்தா அந்த வாய்ப்பை நாமளே தூக்கி தெருவுல வீசுற மாதிரி இருக்கு. டிடி, இத்தனை பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க. என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீங்க எல்லாரும் பேசி முடிக்கணும்னு தான் நான் அமைதியா இருக்கேம்மா. நான் எப்படிமா மாம்ச இன்னொருத்திக்கு அவ்வளோ சாதாரணமா விட்டு கொடுக்க முடியும்? ஏய், நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டி கிட்ட பவித்ரா ஜெயில இருந்து வருவா, வந்ததும் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொன்னது. சொல்றேன், ஆனா நான் சொன்னது பவித்ரா மேல உள்ள நல்ல எண்ணத்துல இல்ல. பாட்டிக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணும். இன்னைக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி பவித்ரா இப்போ இல்ல. அதனால மாம்ஸ் எனக்கு கட்டி வைங்கன்னு நான் சொன்னா மாம்ஸும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு, பாட்டியும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என்னோட இமேஜ் அவங்களோட மனசுல ஒரு நல்ல இமேஜா இருந்தா மட்டும்தான் எங்களோட கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். இப்ப நான் பேசின பேச்சுல அடடா டிடி எவ்ளோ பெருந்தன்மையா நடந்துக்கிட்டா பாருன்னு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கும். அந்த சாஃப்ட் கார்னர் தான் நாளைக்கு நான் மாம்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான மெயின் காரணமா மாறப்போகுது. இப்ப புரியுதா நான் ஏன் அப்படி பேசினேன்னு?